Hey guys, welcome back to our channel. In this video la nammaloda alligator gar fish kaga ஒரு tank செட் பண்ண போறோம். அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழ இருக்க பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணீங்க. சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம். Guys, இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஃபிஷ் டேங்க்ல தான் நம்ம அலிகேட்டர் காரை வளர்க்க போறோம். இது ஒரு 4 feet டேங்க்லாம் எடுக்கணும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3800 இது ஃபிஷ் டேங்கை யூஸ் பண்ணும்போது பட்ஜெட் பாத்தீங்கன்னா ஒரு 250 ல இருந்து 300 இந்த ரேஞ்ச்லயே நமக்கு ஒரு 4 feetல ஒரு டேங்க் ரெடி ஆகி நம்ம இந்த ஃபிஷ் டேங்க் பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் இருக்க பிளாஸ்டிக் எல்லாம் அவங்களாம் சொல்லி வச்சாங்களே அவங்களே எடுத்து வச்சுருவாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா மேலே இந்த மாதிரி இரும்பாக இருக்கிறத யூஸ் பண்ணுங்கள். இது இப்படி இருக்கிறதுனால நம்மளுக்கு தண்ணி லீக்கேஜ் அவ்வளோ ஏற்படாது. தென் இப்போ ஃபிஷ் டேங்க் பார்த்தீங்கன்னா அவங்க எடுக்கும்போதே ஒரு சில ஓட்டையெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்சியில் வச்சு நம்ம அதை எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிட்டு தண்ணி லீக் ஆகாத அளவு நம்ம இப்போ பண்ண போகிறோம். சரி வாங்க அதை எப்படி பண்ணுறோம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். கைஸ், இதான் நம்மளோட ஃப்ரிட்ஜ் டேங்கோட ஃபுல் வியூ. இந்த ஃப்ரிட்ஜ் டேங்க்கில் எங்கெங்கே ஹோல்ஸ் இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு டேமேஜ்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஹோல்ஸஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எம்சியில் வச்சு தடவுவோம். இந்த ஹோல்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாகவே இருக்குது. அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா வாட்ரு போகிறதுக்காக ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அதையும் நம்ம எம்சியில் வச்சு க்ளோஸ் பண்ணணும். பார்த்திங்கன்னா எம்சியில் இருக்க ஹோல்ஸ் எல்லாமே இப்போ க்ளோஸ் பண்ண போகிறோம். இப்போ எம்சியில் பார்த்தீங்கன்னா 2 இது கொடுத்துருப்பாங்க சொல்யூஷன். அதை நம்ம இப்போ தான் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்கே ஹோல்ஸ் இருக்கோ அது எல்லாமே இதை வச்சு நம்ம அப்ளை பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் பெருசாக இருக்குது. அதை இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த ஹோல்ஸை மேலோட்டமாக மட்டும் கவர் பண்ணாமல் அது உள் சைடு நல்லா அந்த எம்சியில் போகிற மாதிரி நல்லா டைட்டாக அந்த எம்சியில் ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணுறது மூலமாக பார்த்திங்கன்னா வாட்டர் லீக்கேஜை நம்ம 100% கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உள் சைடு எம்சியில் கொடுத்துட்டோம். இப்போ அவுட்டரில் பார்த்திங்கன்னா எம்சியில் ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரியே ஆட் பண்ணிங்க. அப்போ தான் அதோட கரெக்டாக நம்மளுக்கு வாட்டர் லீக்கேஜ் இல்லாமல் பண்ண முடியும். இப்போ நம்ம இன்சைடு பண்ணிட்டோம். இதே மாதிரி பார்த்திங்கன்னா வெளி சைடும் எம்சியில் நல்லா ரெடி பண்ணிக்கிட்டு அதோட அவுட்டர் சைட்லேயும் சேம் இப்போ பண்ண மாதிரியே நம்ம இதில் அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சொல்யூஷனை நல்லா ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே பார்த்திங்கன்னா அந்த ஹோல்ஸில் எம்சியில் தடவிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளி சைடில் இருக்க அந்த அவுட்டர் எல்லாமே எம்சிலால் ஃபுல்லாக கவர் பண்ணணும். இப்படி கவர் பண்ணுறது மூலமாக கீழே எதனாவது உராய்வு ஏற்பட்டு கூட ஹோல்ஸ் ஏற்பட சான்சஸ் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம உள்ளே நல்லா டைட்டாக எம்சியில் டைட் பண்ணுறோம். தென் அவுட்டர்லேயும் இந்த மாதிரி பண்ணுறோம். இப்படி பண்ணுறது மூலமாக நம்ம ஃபுல் லீக்கேஜை இப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போதைக்கு நம்ம பார்த்திங்கன்னா ஒன் சைடு மட்டும்தான் இப்போதைக்கு ஒரு ஹோல்ஸை மட்டும்தான் நம்ம ஒரு 4 to 5 இருக்குது. இப்போ கண்டினியூஸாக இப்போ அதை பண்ணிடலாம். இப்போ உள் சைட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 4 ஹோல்ஸ் கிட்ட இருந்தது. இப்போ ஃபஸ்ட்டு ஹோல்ஸை க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் ஹோல்ஸும் ஃபுல்லாக அவுட்டர் பேஸ்ட் பண்ணிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுறதுனால வாட்டர் லீக்கேஜை நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம். இப்போ பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இன்னொரு ஹோல்ஸ் இருக்குது. அதையும் நம்ம எம்சியில் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த ஹோல்ஸில் பார்த்திங்கன்னா இந்த ஒயர்ஸ்லாம் இருந்தது. அந்த ஒயர்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம எம்சிலால் இப்போ ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண போகிறோம். இந்த எம்சியில் பார்த்திங்கன்னா நல்லா காயணும். ஓகேங்களா, ஒரு 24 hours கிட்ட காஞ்சாதான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த கடினத்தன்மை அதிகமாக இருக்கும். அதனால் வாட்டர் லீக்கேஜ் நம்ம வாட்டர் லீக்கேஜே நடக்காது, அந்த மாதிரி இருக்கும். அதனால் இப்போ நம்ம இந்த ஃப்ரிட்ஜ் டேங்கை ஒரு 24 hours காய வைக்க போகிறோம் எம்சியில் தடவிட்டு. The next day.
கைஸ் இப்போ வந்து 24 ஹவர்ஸ் வந்து ஆகிடுச்சு. இப்போ வந்து ஃப்ரிட்ஜ் டேங்க்கில் வந்து நம்ம வந்து பொறுமையாக வந்து வாட்டரை வந்து ஆட் பண்ணிடலாம். பொதுவாக வாட்ரு வந்து பார்த்திங்கன்னா ஓவர்ஃப்ளோ வைக்காமல் ஓரளவு வந்து கம்மியாகவே வந்து வைங்க. ஏன்னா இன்கேஸ் மழை வந்து தண்ணி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜ் டேங்க்கில் வந்து வாட்ரு வந்து ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிட்டோம். நீங்களே வந்து பார்க்கலாம் ஓவர்வியூ. நான் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு தான் வந்து வச்சுருக்கேன். ஏன்னா வந்து அலிகேட்டர் கார் வந்து எகிரும் அப்படின்றதுனால. இப்போ நம்ம வந்து 2 ஃபீட் டேங்க்கில் இருக்க அலிகேட்டர் காரை வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். அலிகேட்டர் கார் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து இப்போ வளர்ந்துருக்கு. நான் வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 inches to 6 inches இந்த ஒரு சைஸில் தான் வந்து இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 அடி கிட்ட வந்து இருக்குது. நல்ல ஒரு க்ரோத் வந்து இருக்குது. இப்போ இதுக்கு வந்து இப்போ நம்ம ஒரு 4 ஃபீட் டேங்க் கொடுக்கறதுனால இதோட க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக வந்து வளரும். இப்போ இதை வந்து நம்மளோட ஃப்ரிட்ஜ் டேங்க்லேயே வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜ் டேங்க்கில் வந்து ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணதுனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து இருக்கும். நீங்களே வந்து நல்லா பார்க்கலாம், அங்கேயும் இங்கேயும் போகிறது அப்படின்ட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இப்போ இதை வந்து ஆட் பண்ணிட்டோம். தென் இதுக்கு தேவையான ஃபீடிங்கும் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து ஜீப்ரா ஃபிஷ்ஷை தான் வந்து நான் வந்து வாங்குவேன். அப்படி வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து எப்படி வந்ததுன்னே வந்து தெரியல. சரி, இதையும் வந்து அலிகேட்டருக்கு வந்து ஃபீட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இதே டேங்க்கில் வந்து போட்டுடலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஜீப்ராவையும் வந்து ஆட் பண்ணிட்டேன். காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் வந்து கிளிக் பண்ணிங்க.